Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A prelims எக்ஸாமினேஷனுக்கு உண்டான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த क्वेश्चनக்கு என்னென்ன ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கற எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வந்து கீ சேலஞ்ச் வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் போல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A prelims எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நடந்து முடிஞ்சு அந்த எக்ஸாமினேஷனுக்கு உண்டான டென்டேட்டிவான ஆன்சர் கீயை தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டென்டேட்டிவ் மீன்ஸ் வந்து ஒரு தற்காலிக விடைக்குறிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீயை வச்சு உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுக்க போறீங்க அப்படிங்கறத எக்ஸாக்டா நீங்க வந்து ஈஸியா வந்து செக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு டென்டேட்டிவான கீ வந்து கொடுத்திருக்காங்க. அந்த டென்டேட்டிவான கீயை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. நீங்க ஜெனரல் இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, இல்ல ஜெனரல் தமிழுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, ரெண்டு விதமான லிங்க் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு லிங்க்குக்கான லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பிடிஎஃப் முழுமையா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 200 கொஸ்டினையும் நீங்க வந்து கரெக்டா வந்து பாருங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரையும் கையில எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து என்ன, ரெண்டாவதுக்கு என்ன, தேர்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்க என்ன எக்ஸாமினேஷன் வந்து மார்க் பண்ணியிருந்தீங்களோ இவங்க என்ன மார்க் வந்து இவங்க என்ன வந்து ஷேடோ கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா வந்து இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டோட்டல் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்க படிச்சதுல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் உங்களுடைய டேட்டா படி நீங்க படிச்சதுல வந்து இருக்கக்கூடிய டேட்டா படி வந்து ஆப்ஷன் வந்து சின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா கீ சேலஞ்ச் அப்படிங்கிற நம்மளால வந்து பண்ண முடியும். நீங்க வந்து ரெண்டு இடத்துக்குமே நம்ம கீ சேலஞ்ச் வந்து பண்ணலாம். ஒன்னு ஜெனரல் தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஜெனரல் இங்கிலீஷ். ரெண்டுக்குமே வந்து கீ சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்குது. சோ கீ சேலஞ்ச் பண்ணக்கூடிய டெட்லைன் அப்படிங்கிறது வரக்கூடிய 14/10/2025 ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீ சேலஞ்ச் அப்படிங்கிற உங்களால வந்து பண்ண முடியும். யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமினேஷன் கடந்த 2025 செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து அட்டன் பண்ணிருந்தீங்களோ அவங்க எல்லாருனாலையுமே வந்து கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கீ சேலஞ்ச் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் நீங்க வந்து இங்கிலீஷ்ங்கற செலக்ட் பண்ணிக்கீங்க அப்படிங்கிற இங்கிலீஷ் இருக்கும். அதே மாதிரி வந்து கொஸ்டின் நம்பர் எத்தனாவது கொஸ்டினுக்கு நீங்க கீ சேலஞ்ச் வந்து பண்ண போறீங்க அப்படிங்கற வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கீ சேலஞ்ச் வந்து எத்தனாவது கொஸ்டினுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ இதுதான் வந்து கொஸ்டின் பேப்பர். அதாவது நீங்க கீ சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்க்க கூடாது. டிஎன்பிஎஸ்சி டென்டேட்டிவா என்ன கீ வந்து கொடுத்திருக்காங்களோ இந்த கொஸ்டின் புக்லெட் தான் நீங்க வந்து ஓபன் பண்ணணும். இதுல எத்தனாவது கொஸ்டின் நீங்க கீ சேலஞ்ச் வந்து பண்ண போறீங்க அப்படிங்கறத அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசைட் பண்ணணும். சரிங்களா? அதனால இப்போ இந்த இடத்துல ஃபோர்த்ங்கற இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க கீ சேலஞ்ச் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டென்டேட்டிவான புக்லெட்ல வந்து ஃபோர்த்ன்னு இருக்கும். பட் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து 10வது இடத்துல இருக்கலாம், இல்ல 15வது பிளேஸ்ல வந்து இருக்கலாம். உங்களோட கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்க்க கூடாது. இதை பார்த்து தான் நீங்க வந்து கீ சேலஞ்ச் அப்படிங்கறத பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு பண்ண போறீங்க அப்படின்னா ஃபோர்த் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விண்டோ வந்து ஓபன் ஆகும். அந்த விண்டோல வந்து அவங்க வந்து கேட்பாங்க ஃபோர்த் கொஸ்டினுக்கு நீங்க கீ சேலஞ்ச் வந்து பண்ண போறீங்க. ஓகே, இந்த ஒரு சப்ஜெக்ட் இந்த ஒரு நோட்ஸ் வந்து எந்த எந்த புக்ல வந்து இருக்கு, அந்த புக்கோடைய டாபிக் என்ன, அந்த புக்கோடைய ஹெட்லைன் என்ன, அந்த புக்கோடைய பேஜ் நம்பர் என்ன, அந்த புக்கோடைய ஆத்தர் யாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்பாங்க. அது ஒன்ஸ் கரெக்டா நீங்க எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி நீங்க ஃபைனலா வந்து ப்ரொசீட் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும். உங்களுடைய கீ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்க கொடுத்தது வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டிஎன்பிஎஸ்சி தரப்புல ஃபைனலா வந்து முடிவெடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கறத அந்த கொஸ்டினுக்கு வந்து கொடுப்பாங்க. இது கீ சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிரேஸ் மார்க் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். சோ இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய புக்லெட்டை வச்சு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய புக்லெட்டையும் வச்சு நீங்க வந்து மெர்ஜ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவு மார்க் வந்து ஸ்கோர் வந்து எடுக்க போறீங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு உங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் பண்ணி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஸ்கோர் வந்து எடுக்க போறீங்க அப்படிங்கறத ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.